ஒன் செகண்ட் நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க அந்த ப்ரோக்ராம் நேற்று அவர் நடத்தினதை? How many of you tried? ஏதோ ஒரு இதில் பேசிக்காக இல்லை பைத்தான் ஏதாவது செட் பண்ணீங்களா? ஏதாவது பண்ணீங்களா நேற்று? அவர் ஒரு 24 hours ஆகுது நடத்தி. ஏதாவது பண்ணீங்களா? யார் வேணா சொல்லலாம். ஏதாவது பண்ணீங்களா அந்த ப்ரோக்ராம்? ஆக்சுவலாக கிளாஸ் ஆரம்பித்த பிறகு இனிமேல் யாராவது லைக் இஃப் தே வாண்ட் பெர்மிஷன் டு ஜாயின் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டினை ஆல் பிகாஸ் அதர்வைஸ் இட்ஸ் காசிங் டிஸ்ரப்ஷன். நேற்றே சொல்லிட்டோம் எல்லாரும் இமெயில் அனுப்புங்க அப்படி சொல்லி. அனுப்பாதவங்களுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இக்னோர் ஃபார் நவ். ஸோ இது இந்த ஜூம் லெவல் கிளியராக இருக்கா பார்க்குறவங்களுக்கு? ஐ திங்க் லுக்ஸ் டீசன்ட் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ விவேக் சார் கேட்ட மாதிரி யாராவது நேற்று ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அதை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இஃப் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் திஸ் இஸ் அ குட் டைம் டு டிஸ்கஸ் தட். ஓகே, இப்போ வந்து யூ லுக் லைக் தெர் இஸ் நோ கொஷின். நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம் நேற்று எங்கே நிப்பாட்டணும்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அண்ட் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். லைக் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆச்சு. அண்ட் தென் தி ஹலோ ஓகே, எல்லாருக்கும் கேட்குதா? என்னோட ப்ரௌசர் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆச்சு. இல்லை we could hear you. No ஓ problem. ஓகே, அப்படியா, சரி. அண்ட் இன்னைக்கு ஸோ இப்போ மறுபடியும் சப்மிட் பண்ணுறேன். ஸோ வி கேன் ஜஸ்ட் லுக் அட். ஸோ நேத்தான மாதிரியே ஆக்சுவலாக ஸோ ரன் டைம் இஸ் அபவுட் 2.6 seconds and which is like only faster than 28% of the submissions actually. ஸோ இப்போ வந்து அது எதுக்காக ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது இந்த கோட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதை பார்க்கணும்னா we need to understand one important concept actually. So and some of you might already be familiar. இது இந்த கான்செப்ட் முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸோ இங்கே வந்து நாம இந்த கோட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு லாஜிக் யூஸ் பண்ணோம் இல்லையா? லைக் லாஜிக் என்னன்னா அந்த அரேல இருக்க ஒவ்வொரு நம்பரா எடுத்துட்டு அந்த நம்பரோட லைக் ஜோடி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி நம்பர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி நம்பர் தட் மேக்ஸ் அப் திஸ் இந்த டார்கெட் நம்பரை சர்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ இது ஒரு இந்த லாஜிக் யூஸ் பண்ணோம். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இங்கே கோட் பண்ணியிருக்கிறது திஸ் இஸ் கால்ட் அன் ஆல்கரிதம். இந்த வேர்ட் வந்து இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆல்கரிதம். லைக் ஸோ any is algorithmனா சிம்பிளா பேசிக்கலி லைக் a piece of code that uses certain logic to solve certain problem அப்படி சொல்லலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த ஆல்கரிதம் இந்த சப்மிஷன் ஓட ஸ்கோர் ரன் டைம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆல்கரிதம் இஸ் நாட் எஃபிஷியன்ட் ஆல்கரிதம் சொல்லுது, ரைட்? ஸோ அதுக்கு வந்து இதோட இந்த ஆல்கரிதம் எவ்வளோ எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜெனரலாக தெர்ஸ் அ லைக் டைம் கம்ப்ளெக்சிட்டிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆல்கரிதத்தோட டைம் கம்ப்ளெக்சிட்டி என்னது, அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஜெனரலாக. ஸோ அந்த டேர்ம்ஸ் என்னன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி
ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஆல்கிரிதம் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஜட்ஜ் பண்றதுக்கு உண்டான லைக் டேர்ம். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா பேசிக்கலி வெதர் இட் வில் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணும் அது அப்படிங்கிறதுக்கு உண்டான டேர்ம். ஸோ நாம நேற்று டிஸ்கஸ் பண்ணபடி ஒரு நல்ல அல்காரிதமா இருந்தா, ஒரு நல்ல பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேரா இருந்தா, அது வந்து எவ்வளோ ஃபாஸ்டா ரன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்டா ரன் பண்ணணும். ரைட்? அதே சமயத்துல எவ்வளோ குறைஞ்ச மெமரி யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குறைஞ்ச மெமரி யூஸ் பண்ணணும். ரைட்? பட் இதுல 2ல ஏதாவது ஒண்ணு எது முக்கியம்னு பார்த்தா ஸ்பீடு தான். இல்லையா? ஸோ யூ கேன் கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல எக்ஸ்ட்ரா மெமரி ஆட் பண்ணிடலாம் ஜெனரலா. இட் ஒன்ட் பி தட் காஸ்ட்லி. பட் கஸ்டமர் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த கோட் எவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்ணா நல்லது ஜெனரலா. ஸோ ட்ரேட் ஆஃப் பண்ணணும்னா வந்து ஜெனரலி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை மெமரியை ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆல்கரித்தோட அனலைஸ் பண்ணுவோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துடுறேன் ஜஸ்ட் டு லைக் ரிமூவ் த கிளட்டர், கொஞ்சம் சிம்பிளா பண்றதுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் சிம்பிளா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ ஓகே, ஸோ இங்க வந்து இந்த கோட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் இருக்கு. ஸோ இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும்? ஐ மீன் இந்த ஃபார் லூப்ல இருந்தா ஜெனரலா இந்த எனி கோட் இன்சைட் த ஃபார் லூப் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் இந்த நம்ஸ் அரேல இப்போ நம்ஸ் அரேல n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ லைக் இந்த அரேல மீன் ஒன்றும் லிமிட் இல்லை ஆக்சுவலா. மீன் இந்த கன்ஸ்டன்ட்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லிமிட்ஸ். நம்பர் ஆஃப் அரேஸ், இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதோ இங்க இருக்கு ஆக்சுவலா. இட்ஸ் மினிமம் ஆஃப் 2, மேக்ஸிமம் ஆஃப் 10^4. லைக் பட் நம்ம லெட்ஸ் சே இந்த அரேல தேர் ஆர் n எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா இந்த இந்த கோட் தட் இஸ் இந்த கோட் இந்த ஃபார் லூப் உள்ள இருக்க கோட் வந்து n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? அப்படின்னா ஜென்ரலா அதுக்கு வந்து இந்த மாதிரி O ஆஃப் n அப்படி சொல்லுவாங்க. ஸோ O ஆஃப் n அப்படின்னா என்னன்னா, திஸ் இஸ் கால்ட் அ பிக் O நோட்டேஷன். அது ஜென்ரலா மேத்ல வந்து இட்ஸ் லைக் அ ஃபங்க்ஷன் ஆஃப் n அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி இது இந்த கம்ப்யூட்டர் லாகரிதம், அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த பிக் ஓ நோட்டேஷனுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் அ காமன் பார்லன்ஸ். அண்ட் இன்டர்வியூஸ்ல இருக்கும்போது இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலா. ஜென்ரலா ஏதாவது கோடு நீங்க எழுதுனீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் த ஃபாலோ அப் கொஸ்டின் வில் பி, நீங்க கோடு வந்து கரெக்டா எழுதிட்டாலும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி what is the time complexity of this, what is the space complexity of this. In general they will also call it as algorithmic complexity அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரைட்? மீன் ஸோ விச் பேசிக்கலி ரெஃபர்ஸ் லைக் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுக்குமே காமனா algorithmic complexity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் algorithmic complexity of this code அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க வந்து இந்த you should be able to describe அந்த algorithmic complexity using this இந்த big O notation யூஸ் பண்ணி தான் டிஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் த காமன் டெர்ம் எல்லாரும் யூஸ் பண்றது கம்ப்யூட்டர் இந்த சாஃப்ட்வேர்ல. ஸோ இப்போ இப்போ இது இந்த 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 4 லைன் ஆஃப் கோட் வந்து இட் வில் டெஃபினெட்லி ரன் n டைம்ஸ் இல்லையா? இப்போ இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் திஸ் நம்ஸ் அரே வந்து n அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது n டைம்ஸ் ரன் ஆகும். ஆனா இது வந்து
அதனால வந்து இதோட டைம், ஸோ இங்க வந்து இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொன்னா இது வந்து எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் இட் ரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ இப்போ வந்து இதே வந்து லைக் சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்து இந்த கோடை ரன் பண்ணா இட் மைட் ரன் இன் லைக் ஃபியூ நானோ செகண்ட்ஸ். அதே வந்து கொஞ்சம் பழைய கம்ப்யூட்டர் எடுத்து இதை ரன் பண்ணா இட் கூட ஆக்சுவலி கொஞ்சம் இது வந்து செவரல் 2-3 செகண்ட்ஸ் கூட ஆகலாம். ஸோ இட்ஸ் ஸோ அதை வந்து சொல்லலை. இது எக்ஸாக்ட் நம்பர், எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் பத்தி இங்க பேசல நாம. லைக் இது வந்து இப்போ ஒரே கம்ப்யூட்டர்ல இந்த ப்ராப்ளத்தை ரன் பண்ணா லைக் திஸ் வில் ரன் ஸ்லோவர் ஆர் ஃபாஸ்டர் டிபெண்டிங் ஆன் த எவ்வளோ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு அந்த அந்த அரேல இல்லையா. இப்போ n எலிமெண்ட்ஸ் இருந்தா இது O of n டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஓகே. ஸோ இதே வந்து இப்போ n வந்து வெரி ஸ்மால் நம்பரா இருந்தா ஆப்வியஸ்லி ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும். அதே வந்து n வந்து லைக் 10 பில்லியன் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதே மாதிரி இட்ஸ் கோன் டேக் டைம், பட் இட்ஸ் கோன் பி factor of this n. So number of elements in this nums array இல்லையா. ஸோ பட் ஆனா ஆக்சுவலா இங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா முடிக்கல. நம்ம இந்த அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணல. ஏன்னா வந்து இதுக்குள்ள இருக்க கோடு வந்து கூட வந்து இட் கேன் டேக் லாங்கர் டைம் ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு ஈச் லைனை நம்ம பார்க்கணும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு சொல்லி. ஸோ அதை பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஸோ இந்த 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 ஃபார் லூப் டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி n டைம்ஸ் வாட் எவர் இதுக்குள்ள இருக்க கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஓகே. ஸோ இதுக்குள்ள இருக்க கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை கூட நம்ம லைன் பை லைன் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். இது வந்து இட்ஸ் அ சிம்பிள் மேத். இங்க டார்கெட் மைனஸ் num1 அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஆஃப் திஸ் லைன் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். இது வந்து சேஞ்ச் ஆக போறதில்ல. எந்த ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் கம்ப்யூட்டர்ல டிபிக்கலி ஜஸ்ட் டேக் கான்ஸ்டன்ட் டைம். ஸோ கான்ஸ்டன்ட் டைம் அப்படிங்கிறது இந்த பிக் ஓ நோட்டேஷன்ல O of 1 அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ பேசிக்கலி O of 1 மீன்ஸ் லைக் இட்ஸ் கோனா டேக் கான்ஸ்டன்ட் டைம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு இன்னொரு ஃபார் லூப் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து அகெயின் இட்ஸ் கோயிங் த்ரூ ஈச் ஆஃப் த நம்ஸ் இன் திஸ் சப்ரே. இந்த நம்ஸ்ல இங்க ஒரு சப்ரே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து worst கேஸ் என்ன ஆகும் இங்க? நம்ஸ்ங்கிற அரேல n எலிமெண்ட்ஸ் இருந்தா இங்க வந்து லைக் இந்த worst கேஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் லைக் நம்ம இங்க இண்டெக்ஸ் பிளஸ் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம், ரைட்? ஸோ இந்த worst கேஸ் இட் வில் பி n-1. ஸோ அட்லீஸ்ட் நம்ம n-1 டேர்ம்ஸ் லூப் பண்ணுவோம் இங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபார் லூப் எடுத்துக்கிட்டாலும் இங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி லைக் இந்த n-1 டைம்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன்சைட். இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்க கோடுக்கு உண்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அதை பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து இது வந்து ஒரு சிம்பிள் இஃப் செக். ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் டைம் தான் எடுத்துக்க போகுது. இது வந்து O of 1 கான்ஸ்டன்ட் டைம்னா O of 1. அதுக்கப்புறம் இது இங்க வந்து சிம்பிளி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டா பேசிக்கலி ஃபங்க்ஷன் இந்த இது முடிஞ்சு போச்சு. அதனால இதை பத்தி நம்ம ஒரு பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அப்படின்னா ஓவராலா இந்த இன்னர் ஃபார் லூப்புக்கு என்ன வருது, இங்க இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் ஒவ்வொரு இந்த 2 லைனுக்கும். ஸோ இந்த 2 லைன்ல இது பேசிக்கலி O of 1 தான் இருக்கு. ஸோ இந்த 1 எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இங்க ஓவரால் என்ன வருது அப்படின்னா, ஸோ n-1 டைம்ஸ் 1 will be இது ஜஸ்ட் n-1. அதுக்கப்புறம் ஸோ
அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜெனரலா இந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலாம் பார்க்கும்போது எனி எனி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இந்த மாதிரி ஆட் ஆகுதோ, சப்ட்ராக்ட் ஆகுதோ அப்படிங்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இஃப் n is sufficiently large, இந்த இந்த ஒரு ஸ்மால் கான்ஸ்டன்ட் ஆட் பண்றதாலோ சப்ட்ராக்ட் பண்றதாலோ பெரிய டிஃபரன்ஸ் ஆயிட போறது இல்லை. லெட்ஸ் சே இஃப் n is 1 பில்லியன் அப்படின்னு வச்சுப்போமே, 1 பில்லியன் மைனஸ் 1 ரஃப்லி 1 பில்லியன் தான். ஓகே, ரைட். ஸோ அதனால இந்த கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வி ஆர் ரெடி டு இந்த இந்த அவுட்டர் ஃபார் லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க ஈச் லைன் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ n டைம்ஸ் 1 + ஏன்னா இங்கே 1 இருக்கு, இந்த இந்த 3 லைனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n. ஸோ அதை வந்து இங்கே போட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ 1 + n. ஸோ பேசிக்கலி இது வந்து n டைம்ஸ் ரன் ஆகும் இல்லையா, அண்ட் தென் ஸோ டைம்ஸ் தி டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஈச் ஆஃப் த லைன்ஸ் இன்சைட், ரைட். ஸோ இங்கே வந்து இந்த ஒரு லைனுக்கு O of 1, அதுக்கப்புறம் இந்த பிளாக்குக்கு மொத்தமாக O of n இல்லையா. ஸோ அதனால அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன் இங்கே, n + 1. ஸோ இட்ஸ் ஓவரால் n டைம்ஸ் 1 + n. அகெயின் இங்கே வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி இஃப் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஜென்ரலாக இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதனால அந்த ஒன் ப்ளஸ் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ நவ் இட் பிகம்ஸ் n டைம்ஸ் n, which is basically n square. Yeah. So overall இந்த லைன் ஆஃப் இந்த லைன்ஸ் ஆஃப் கோடுக்கு O of n square டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. ஸோ பேசிக்கலி தட் மீன்ஸ் the இந்த 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 ஃபங்க்ஷனுக்கே, இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஃபார் லூப்பை தவிர வேற எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் ஓவரால் ஃபங்க்ஷனுக்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி அதான், O of n square. ஸோ இப்போ இப்போ வந்து ஒரு சார்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர் மெமரி காம்ப்ளெக்சிட்டிக்கு நெக்ஸ்ட் வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் இங்கே ஒரு சார்ட் இருக்கு. கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. இது வந்து இந்த பிக் ஓ நோட்டேஷன் காம்ப்ளெக்சிட்டி சார்ட். இதில் வந்து இட் ஷோஸ் இது வந்து எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இருந்தால் நல்லது, குட், அண்ட் எது இருந்தால் லைக் பேட், அண்ட் எது இருந்தால் டெரிபிள் அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஆக்சுவலாக. ஸோ இந்த லிங்க்கையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் O of 1 நாம இப்போ பார்த்தோம். ஸோ பேசிக்கலி கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னா இப்போ தெர் இஸ் அ பீஸ் ஆஃப் கோட், அது நீங்க எவ்வளோ டேர்ம்ஸ் உங்க இன்புட்ல இருந்தாலும் அந்த பீஸ் ஆஃப் கோட் எப்பவுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் டைம் தான் எடுத்துக்கும் அப்படின்னா தட் ஆப்வியஸ்லி இஸ் வெரி குட், ரைட். ஐ மீன் 10 இருந்தாலும் சரி, 10 பில்லியன் இருந்தாலும் சரி, அது சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்துக்குதுன்னா அது கான்ஸ்டன்ட் டைம், ரைட். ஸோ அப்படி இருந்ததுன்னா தட்ஸ் அமேசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க. அமேசிங் ஆர் குட், இட்ஸ் ஓகே. அப்புறம் O of n அப்படின்னு இருந்ததுன்னா பேசிக்கலி இட் மீன்ஸ் இட்ஸ் கோனா டேக் தட் அந்த கோட் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ அண்ட் இட்ஸ் கோன் டு பி டிபெண்டன்ட் ஆன் how many terms are in the input, right. So
அப்படி இருந்ததுன்னா ஆக்சுவலா இட்ஸ் ஃபேர் ரேஞ்சில் இருக்கு எல்லோ இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த லைனே பார்த்தீங்கன்னா பேசிக்கலி லைக் இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் என்ங்கிற லைன் தான் இல்லையா மேத்தில். ஸோ அது ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஓ ஆஃப் என் அப்படி இருந்ததுன்னா. ஸோ அந்த லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருந்ததுன்னா ஜெனரலாக இட்ஸ் அக்செப்டபிள். ஓகே. பட் அதுக்கு மேலே போச்சுன்னா இட் இட் பிகம்ஸ் லைக் பேட் ஆர் டெரிபிள். ஸோ தெர் ஆர் அங்கே கொஞ்சம் அல்காரிதம்ஸ் இருக்கு. அது வந்து லைக் ஓ ஆஃப் என் லாக் என் டைம் எடுத்துக்கும். ஓ ஆஃப் லாக் என் எடுத்துக்கிட்டா ஆக்சுவலாக இட்ஸ் வெரி அமேசிங். ஸோ O of 1 தான் ஆக்சுவலாக அமேசிங் அண்ட் லாக் என் இஸ் லைக் ப்ராப்ளி அமேசிங் ஆர் க்ளோஸ் டு அமேசிங் தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பட் ஓ ஆஃப் என் லாக் என் அப்படின்னா இந்த பேட் கேட்டகரி வந்துருச்சு. அண்ட் தென் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க அந்த இந்த டைம் டேக்கன் வில் பிகம் எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்கும்போது இட் மைட் அது பார்க்குறதுக்கு மீன் ரொம்ப டைம் எடுத்துக்காது. பட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம் அதை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஹாரிபிளாக போகும். ஸோ அதனால ஓ ஆஃப் என் ஸ்கொயர் இருந்ததுன்னா ஜெனரலாக இட்ஸ் டெரிபிள். அதோட ஒர்ஸ் வந்து இந்த ஓ ஆஃப் 2 பவர் n ஆர் லைக் சம்டைம்ஸ் n ஃபேக்டோரியல்ஸ்லாம் சில அல்காரிதம்ஸ்க்கு வரும். ஸோ இந்த சார்ட் வந்து ஜெனரலாக இட்ஸ் ஹேண்டி கைட் டு சி வாட்ஸ் குட் வாட்ஸ் நாட் ஸோ குட் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்விட்ச் பேக் டு த ப்ராப்ளம் நவ். ஸோ அந்த சார்ட் பார்த்தது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சரி ஓ ஆஃப் என் ஸ்கொயர் இருந்ததுன்னா இட்ஸ் டெரிபிள். யா ஸோ அதனால தான் இந்த இந்த சொல்யூஷன் ஒர்க் பண்ணாலும் இட்ஸ் நாட் அன் அக்செப்டபிள் சொல்யூஷன். இட்ஸ் வெரி இன்எஃபிஷியன்ட் இல்லையா. ஸோ ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். ஸோ டஸ் இட் டேக் எனி அடிஷ்னல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இங்கே கொஷின். ஸோ ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணும்போது ஜெனரலாக என்ன பார்க்கணும் அப்படின்னா டஸ் தட் லைன் ஆஃப் கோட் அந்த லைன் ஆஃப் கோட் ஏதாவது அடிஷ்னலாக ஸ்பேஸ் எடுத்துக்குதா, மெமரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கா அதுக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஸோ அந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணால் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாவது மெமரியில் இடம் வேணும் இல்லையா. ஸோ அதனால இந்த ரெண்டு வேரியபிளும் கொஞ்சம் மெமரி எடுத்துக்கும். ஸோ அது வந்து இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னா ரெண்டு வேரியபிளுக்கு அதை ஓ ஆஃப் 2ன்னு எழுதிக்கலாம். பட் ஓ ஆஃப் 2ங்கிறது பேசிக்கலி கான்ஸ்டன்ட். ஸோ அதனால ஓ ஆஃப் 1 அப்படின்னு எழுதிக்கலாம் அதை. ஸோ ஓ ஆஃப் 1 டைம்ஸ் whatever இந்த ஃபார் லூப்புக்குள்ள இருக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு உள்ள இதுக்கு பார்ப்போம். இங்கே வந்து டிஃப்னு ஒரு நியூ வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கு. அதனால அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தேவை. அதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு வேரியபிள். ஸோ அது வந்து அந்த 2வை நம்ம கான்ஸ்டன்ட்ங்கிறனால அதை ஒன்றுனே எழுதிக்கலாம். அப்புறம் டைம்ஸ் இங்கே இதுக்குள்ள ஏதாவது டிக்ளேர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து இங்கே எதுவுமே டிக்ளேர் பண்ணல. அதனால இதுக்கு 0 தான் ஆக்சுவலாக. ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இது அது டிக்ளேர் அது. ஸோ பேசிக்கலி இங்கே வந்து தெர் இஸ் நோ அடிஷ்னல் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் இந்த ரெண்டு லைனில். அதனால இது வந்து சிம்பிளி 1. இப்போ வந்து we are ready to இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ. ஸோ இதுக்கு 1 டைம்ஸ் கொஞ்சம் என்னோட ப்ரௌசர் எனக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சாரி, திரும்பி வரட்டும். ஸோ 1 டைம்ஸ்
இந்த 1 + 1, ஸோ அது வந்து 2 இல்லையா? ஸோ 1 டைம்ஸ் 2 நான் 2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் 2 கான்ஸ்டன்ட்ங்கிறனால அதை நான் ரெடியூஸ் டு 1. ஸோ அதனால மொத்தத்தில் ஓவரால் இந்த ஃபார் லூப் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஓவராலாக space complexity is just O of 1, which is basically constant space. So amount of memory in the function constant தான் எப்பவுமே. So memory constant இருந்ததுன்னா நம்ம சார்ட்ல பார்த்தோம் இட் இஸ் வெரி குட் அப்படி சொல்லி. அதனால மெமரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வரைக்கும் இட்ஸ் வெரி குட். ஆனால் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இடிக்குது. ஸோ இப்போ வந்து இதை இம்ப்ரூவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கோடை நான் கமெண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சசி சார், நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க கவனிக்கல, இருப்பீங்களா இன்னொரு 1/2 hour கிளாஸ்க்கு? இல்லை 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண. யாருக்கு? எனக்கு கொஸ்டின்ஸா? இல்லை அவங்க ஐஎஸ்என் இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிடலாம் அந்த சில இதெல்லாம். Definitely, yeah. She's here. Actually, I also wanted to introduce you to her. Okay, yeah. That's why. But I think she's muted. When she's on, we can talk. Sure. I'm listening. Hello. ஐஎஸ்என் கேக்குதா? கேக்குது. Shashi Kumar, ஒரு formal introduction நான் பண்ணேன் actually. Yeah, I just entered in the beginning, but I didn't want to disturb this class. Okay, நல்லா இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. பசங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி. சசி, thanks a lot. No words to say. Oh, no problem. My pleasure. I think already Vivek has given an introduction about you நினைக்கிறேன் to the students. ஆமா, நான் அங்க வரப்ப என்னோட அஜித் பேர் மறந்துச்சு எனக்கு. 2 பேர் அஜித் குமார் முருகவேல் வந்து இஸ் a student of Shashi, so he also given an introduction to you. Oh, okay, very fine. And Shashi பத்தி 96 பேட்ச் என்கிட்ட கேட்டாங்க. அவரை கூப்பிடலாமே நீங்க சார், அவரோட கிளாஸ் இப்ப ஷெட்யூல் பண்ணிருக்கோம். I met them on Friday, Shashi. அவங்க விசிட் பண்ணி இந்த about your silver jubilee பேச வந்திருந்தாங்க. Okay. So it was they asked me spontaneously, கேட்டாங்க அவங்க, சசி நீங்க கூப்பிட்டுக்கலாமே பைத்தான் சார், மண்டேல இருந்து ஷெட்யூல் பண்ணிருக்கோம் சார், நான் இன்னும் குரூப்ல போடல அப்படின்னு. So okay, thanks a lot. And students எல்லாரும் இருக்காங்க, பட் I think the count நம்ம கொடுத்த டேட்டாபேஸ் வரல. Okay, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஐஎஸ்என், யோட ஹெல்ப் அஸ் ஹியர். என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று 75-80 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லிங்க் மணியா வரல சில பேர். இப்போ இன்வைட் இல்லாம ஒரு 20 பேர் வந்தாங்க வெளியில. எப்படி வராங்கன்னா, அவங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் கொடுத்துருப்பாங்க போல. அப்ப என்ன ஆகுது, சசி வந்து ஒரு வாட்டியும் அக்செப்ட் பண்ற வேண்டியதா இருக்கு. எவ்ரிடே 20 people when he starting the class they join late also. So அந்த லிஸ்ட் யாரெல்லாம் நேத்து ஜாயின் பண்ணாங்க இன்னைக்கு அக்செப்ட் பண்ணல. சசி didn't accept them because he cannot focus on because it will create confusion. நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஒரு 15-20 பேர் இருக்காங்க. ஏன்னா நேத்து 75 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 60 பேர் தான் இருக்காங்க. So all 15-20 people are missed today because he didn't accept it. This is the right thing he did. So if you collect those emails who are interested, and then we can add them to the list. That is the one thing. And then he has increased to 500 actually. இந்த கால் நீங்களே பாத்துருக்கீங்க. இதுல doesn't matter எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒண்ணுதான். எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆமா, 1 2. So you have to collect those people who didn't come on the 20 or 30 whatever, and then you can extend this class to how many people who want. Like all the students also want. It doesn't matter. So she's going to take the class. He does not care the count as long as they don't disturb the class. அது 2. மூணாவது வந்து என்னன்னா, சசி வந்து what he's trying to do. This is something I want to talk to you. He is given this recording feature. So he is recording the class. Okay. So the benefit enna, whoever missing the class is going to put it in YouTube actually, right? And they could listen to it or watch it. Even those people who are listening in the class, they can repeat and go and listen again, right? So I just wanted to put you, public media la porappa adana yarume students video adume varala, ivar mattum dhaan pesa poradhu, screen mattum dhaan irukku. I just want to let you know that is also there, but it will be very helpful for them. They can go back and okay. இதெல்லாம் பண்றோம். ஆக்சுவலா இன்னொன்னு வந்து நான் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா, பசங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். எவ்ரி டே ஆஃப்டர் திஸ் ஸ்பெண்ட் டைம். அதர்வைஸ் என்ன ஆகும், ஆஃப்டர்
1 week or 2 weeks, there will be total disconnect actually. So you talk to the students, and I also been telling every day, but நீங்க அந்த சைட்லயும் சொல்லுங்க, அது பண்ணதான் உண்டு. நான் என்ன கேட்கறத விட அந்த அஜய் கிருஷ்ணாவும் இல்ல அவங்களும் வந்து போன வருஷம் அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க. மே வரைக்கும் கிளாஸ் எடுத்தாரு, ஜூன் எடுக்கல. எனக்கு இன்டர்வியூ ஜூலைல வந்து என்னால அட்டென்ட் பண்ண முடியாது. சோ அதனால கண்டினியூட்டியா அவங்க பண்ணணும். நம்ம வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவு டெய்லி பண்றது 6 days இட்ஸ் a big deal. they have to do. ஓகே, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இன்னொன்னு வந்து நேத்தி ஒருத்தவங்க கேட்டாங்க, இது வந்து பைத்தான்ல நடத்துறீங்க, எங்களுக்கு இந்த இன்டர்வியூ ஜாவால வருது, C++ல C ல வருது, அதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் அதை சொன்னா 3 தான் சொன்னாங்க. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அல்காரிதம் கத்துக்கிட்டாங்கன்னா எந்த லாங்குவேஜ்னாலும் ஈஸியா பிக்கப் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். கேம்பஸ் இன்டர்வியூக்கு அவங்க வந்து பைத்தான் மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல ஜாவா கூட இதை ஃபாலோ பண்ணி சும்மா லாஜிக் தான் நடத்துறாரு. எந்த லாங்குவேஜ்னா இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனை மாத்தி பண்ணலாம். சோ அதனால என்னன்னா நான் எனக்கு சொல்றேன், இதை படிக்கிற பசங்க வந்து பைத்தான் மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்ல வேணாம். இன்டர்வியூக்கு அவங்க இதை ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மற்ற லாங்குவேஜ்ல வந்து இன்டர்வியூல போய் எனக்கு இது பைத்தான் அல்காரிதம் நல்லா தெரியும், இன்டர்வியூ அட்டன் முடியும், நெக்ஸ்ட் இயர் சொல்லலாம் ஆக்சுவலி. So this is the only things that I have actually. So it's good. I want to like put it across so that. Okay, Vivek. Actually, I got the news. பசங்க சொன்னாங்க நேத்தே 500 இது வாங்கிட்டாரா மேம். So சார் வந்து நிறைய பேரை ஜாயின் பண்ணான். So now I want to ask whether we can rope in the second years, those who are interested also. Yes, please go ahead actually. That's one thing, please. I'll say open it, right? நாளையில இருந்து அவங்க கனெக்ட் பண்ணிட்டு Sashi, we can open the second years also. Third year மட்டும் தான் மேடம் ஆட் பண்ணிருக்காங்க. Yeah, I mean previous sessions ஓட recordings இருக்கு, they can catch up and அந்த ரெக்கார்டிங்ஸ் ஓட இது மட்டும் லிங்க் கொடுத்துட்டோம்னா அவங்க அதை பார்த்துட்டு they can join in maybe from tomorrow. நான் இன்னைக்கு குரூப்ல போடுறேன். This is one thing. The second thing, நீங்க சொன்ன மாதிரி அந்த எஃபர்ட்ன்றது I think the students are listening. பசங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சைட்ல இருந்து பெரிய மிஸ்டேக்கா இருக்கு, அந்த எஃபர்ட். Shashi can give them some tasks periodically and evaluate them also, so that we will understand where these people are failing. ஸோ உண்மையிலே எஃபர்ட் போடுறவங்க வந்து அந்த இவாலுவேஷன்ல வந்து they will be performing well இல்லையா? பட் அவங்களுக்கே வந்து அந்த கோடிங்கை நம்ம சின்சியரா செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் வரணும். பிகாஸ் you will not be there to monitor. We are getting these issues from companies basically. கம்பெனிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆன்லைன்ல வைக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ரிசார்ட்டிங், தேர் நாட் கோயிங் இன் டு த கரெக்ட் மோட் ஆஃப் கோடிங். ஐ ஹோப் யூ கெட் வாட் ஐம் டெல்லிங். ஸோ மற்ற மீன்ஸ்ல வந்து தேர் ட்ரைங் டு கெட் த கோட்ஸ், அதெல்லாம் இல்லாம உங்க வழியா ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மேபி ஆஃப்டர் 2 weeks டைம் வி வில் ஆல்சோ நோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல சின்சியரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றது. என்ன சசி சொல்றீங்க விவேக்? சோ என்னோட ப்ரொபோசல் இதுதான் சசி. அவங்க சொன்ன ப்ரொபோசல் எனக்கு இது உண்டு ஆக்சுவலா. நம்ம வந்து ஒன் சைடா இருக்கோம். எனக்கு என்னோட ரெக்வெஸ்ட் சசி கிட்ட சொல்றேன், இந்த லீட் கோட்ல தான் இவர் நடத்திட்டு இருக்காரு. லீட் கோட்ல எல்லா ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், ஃப்ரீ அக்கௌண்ட் தான் இவர் நடத்துற இதுலயே பண்ணலாம். பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் அவங்கவுங்கள உள்ள லாகின் பண்ண சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணலாம். எத்தனை பேர் பண்றாங்களோ லிங்க் அனுப்ப சொல்லலாம். அவங்க தென் we can see whether they are responding, அதாவது ரைட்டிங் த கோட். காப்பி அடிச்சா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் they are doing that, சால்வ் பண்ணிட்டோம். கத்துக்குவாங்கல்ல அதுல இருந்து. சோ நான் என்ன பண்ணுவோம், இப்போ 60-20 பேர் அட்டென்ட் பண்றாங்கன்னா அவங்களோட இதுக்கு லீட் கோடோட லிங்க் கேட்டு அவங்க அக்கௌண்ட்ல we can have a monitor. We can ask ISN to look at how their account எவ்வளவு சப்மிட் பண்றாங்க, என்ன ஸ்கோர். இது ஸ்கோரும் கொடுக்கும்ல Shashi, it gives a score, right? And she can take a look at it whether they're doing or not, or we can do it, right? Shashi, நீங்க சொல்லுங்க, what is that we can do? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஆக்சுவலா. லைக் ஏன்னா வந்து எல்லார்கிட்ட இருந்து வர கோடு வந்து பாக்கிறதுக்கு அதுக்கும் நிறைய டைம் எடுக்கும் இல்லையா ஆக்சுவலா. சோ நான் என்ன சொல்றேன், இல்ல we don't have to look into the code aspect. எவ்வளவு உள்ள போடுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு அந்த லீட் கோட்ல எவ்வளவு சப்மிஷன் வருது, ரேஞ்சா யார போடுறாங்க, ஒரு என்ன பெர்சன்டேஜ் வைஸ் from லீட் கோட் ரிப்போர்ட் மாதிரி ஏதாவது வந்தா கூட we can use that as a group மாதிரி. லீட் கோட்ல ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி இவங்க எல்லாரும் போட்டு எவ்வளவு உள்ள போடுறாங்க சொல்லிட்டு we can just have a ranking or something like that. அது லீட் கோட்ஸ் அந்த மாதிரி இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸ் வந்து பிரைவேட்டா இருக்கும் ஆக்சுவலா. லைக் ஏன்னா வந்து பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. ஐ மீன் நிறைய பேர் வந்து they may not be want to share that their lead code work outside அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணிப்போம். Fine, we'll discuss it separately and we will have some procedure. And the third thing what Vivek said about this program algorithm, இதை வந்து நீங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, பைத்தான்னா அதுக்கு நான் தனியா கத்துக்கணும், ஜாவானா அதுக்கு நான் தனியா கத்துக்கணும். ஈவன் இன்ஃபேக்ட் ரவிக்குமார் சார் நிறைய சொல்லிட்டாரு அவங்களுக்கு.
See, you have to know, if you know the programming fundamentals or concepts, you can write programs in any language. But அவங்க வந்து அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து they feel that இந்த லாங்குவேஜ்னா எனக்கு அதுக்கு தனியா கிளாஸ் எடுக்கணும், ஜாவானா எனக்கு தனியா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற. So as Vivek said, it's very correct. So அதை வந்து the student should understand now. So however you're going about is, it is only the algorithm that matters. It is not the language அப்படின்றது வந்து. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் கோர்ஸ் தான் இந்த பிரைமரியா சொல்வேன். லைக் பைத்தான்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒன் லாங்குவேஜ் to solve the problems and learn data structure and algorithms. But the data structure and algorithms is common for all the languages actually, right? So அந்த கான்செப்ட் தான் இங்க மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா இதுலயும் அதே மாதிரி தான், லைக் இன்டர்வியூஸ்ல யாராவது வந்தா கூட வந்து ஜெனரலி த இன்டர்வியூவர்ஸ் ஓன்ட் கேர் நீங்க எந்த லாங்குவேஜ்ல சூடோ கோட்ல கூட நீங்க லாங்குவேஜ் கோட சூடோ கோட்ல கூட எழுதலாம், as long as you understand the data structure and you are able to use the correct algorithm. அதுதான் மெயினா பார்ப்பாங்க. கரெக்ட். எனக்கு இந்த ஃபீட்பேக் தான் வந்துச்சு சசி and Vivek. Actually from the Zoho people we got these points that the students are very weak in data structures, what you said correctly. So and the data structures and concepts of programming last year oda feedback இதுதான். ஸோ அதை வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும், லாங்குவேஜ்னு கற்றுக்காம இதை. ஐ திங்க் தே வில் கெட் இன் டு தட் அண்ட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் இன்னைக்கு கால் போட்டுறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து த்ரூ த காலேஜ் தான் பண்ணணும், நீங்கள் டைரெக்டாக பண்ணக்கூடாதுன்றதை வந்து ஐ வில் இன்ஃபார்ம் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் கெட் த டேட்டா பேஸ் அண்ட் வில் ஃபைனலைஸ் வித் த டேட்டா பேஸ் பை டுமாரோ. Okay? Sure. Yeah. Right, Shashi. Thanks a lot. Vivek, thank you very much. நானும் ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் கற்றுட்டு இருக்கேன். இல்லை, எனக்கும் கற்றுக்கிட்டோட ஆசை. பிகாஸ் திஸ் இஸ் பிகமிங் வெரி ட்ரெண்டிங் ஆஃப் அதாவது என்ன சொல்றது, நீட் ஆஃப் த அவர் மாதிரி. பட் சிச்சுவேஷன்ஸ் ஐ கேனாட் ஜாயின் இன் ஃபுல்லி பிகாஸ் வி பி த பீக் ஆஃப் household works in the time 7 to but I'll try to join in periodically whenever I can. But students ku da adikadi vandu naanu pesren avangள்ட்ட என்ன, maybe I will fix a meeting with them tomorrow and I'll talk to this Python group alone, this programming group alone separately. Okay. Right. நீங்க என்ன ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். தெரியும் பேச மாட்டாங்க நம்மள்ட்ட எங்ககிட்ட. அதனால நீங்க ஓப்பனா ஃபீட்பேக் வாங்கி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுமா சசி. நீங்க வந்து ஃபீட்பேக் டைரக்டா சசி கிட்ட கொடுத்துருக்கீங்க. என்கிட்ட கூட வேணாம், இந்த ஃபீட்பேக் வருது, இதை மாத்தலாமா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமா சொல்லி நீங்க டைரக்டா அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வெரி ஹெல்ப்ஃபுல். Sure, I'll do it. Thank you, Vivek. Thank you, Shashi. I'll be in only. You can just carry on. Okay. Sure. Bye. Thank you. Okay. இப்போ வந்து கொஞ்சம் இன்னைக்கு இந்த ப்ரௌசர் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. எனக்கு கொஞ்சம் இன்னொரு கம்ப்யூட்டர் என்னோட டாக்டர் ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னோட ரெகுலர் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா நான் இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த இப்போ ஒரு மோர் எஃபிஷியன்ட் ஆல்கரிதம் பார்ப்போம். இப்போ ஸோ இந்த இந்த எஃபிஷியன்ட் ஆல்கரிதம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைக் in all programming languages probably this is the most ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். லைக் நீங்கள் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பீங்க டெஃபினெட்லி மோஸ்ட் ஆஃப் யூ. பட் நானே வந்து நிறைய வருஷம் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு தெரியல இதுக்கு வந்து இட்ஸ் such a useful one in terms of இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னாலாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பேர் வந்து டிக்ஷனரி இன் பைத்தான். மற்ற லாங்குவேஜில் ஜாவாவில் இதை மேப்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஹேஷ் மேப் அப்படிங்கிற லைக் டேர்ம்ஸ் ஜாவாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் பட் இன் பைத்தான் இது இட்ஸ் கால்ட் டிக்ஷனரி. ஸோ இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கால்ட் num index.
நான் இது பேர் கொடுக்குறேன் நம் இண்டெக்ஸ் டிக்ஷனரி சொல்லி. அண்ட் இந்த டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் இட்ஸ் பைத்தானில் பில்ட்-இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால டைரெக்டாக இங்கே டிக்ஷனரி சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கலாம். Another shortcut way of declaring the same structure, data structure is like when இந்த மாதிரி ரெண்டு curly braces போட்டுக்கிறதும் ஆக்சுவலா. ஸோ அது உங்க சாய்ஸ், whichever you want to use. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இப்போ நான் போட்டு அப்புறம் இன்னொரு ஃபார் லூப் இங்க கிரியேட் பண்ண போறேன். முன்னாடி மாதிரியே இண்டெக்ஸ் அண்ட் நம். இந்த ஃபார் லூப்ல என்ன பண்ண போறேன்னா இந்த டிக்ஷனரியில I'm going to create entries. So dictionary data structure, just like a regular dictionary, is basically it contains value and its like a property and its value, right? Like for example, regular English dictionary எடுத்து பார்த்தா ஒரு word and will be there and it will have its meaning. Yeah, so அதே மாதிரி தான் லைக் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஹோல்ட் பண்ற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டிக்ஷனரி, ரைட்? ஸோ இங்க வந்து நான் மறுபடியும் ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு மேபி இந்த கிளாஸ் கொஞ்சம் ஏர்லியரா முடிச்சுப்போம் இன்னைக்கு இதோட. so that I can like நாளைக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் பழைய கம்ப்யூட்டர் வச்சு கண்டினியூ பண்ணலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு அந்த டிக்ஷனரி என்ன படிக்க சொல்லலாம் சசி. நீங்க வந்து நீங்க சொன்னீங்க இப்ப டிக்ஷனரி ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த அவங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஐசன் ஸ்டார்ட் பண்ணாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. So data structure na basically like some structure that holds data. அதனால தான் அது. ஸோ இப்போ நம்ம அரே பார்த்தோம். ஸோ இட்ஸ் அரே இஸ் பேசிக்லி டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் கண்டெய்ன்ஸ் அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அரே இல்லையா? அதே மாதிரி டிக்ஷனரினா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ அதை ஹோல்ட் பண்ணிக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இட் கேன் இது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வேணா இருக்கலாம், ரைட்? ஸோ இட் கேன் பி 1, இட் கேன் பி 1 பில்லியன், டசன்ட் மேட்டர், ரைட்? ஸோ அத்தனை வேல்யூஸையும் கண்டெயின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அது டிக்ஷனரி. அண்ட் தென் நம்ம இன்னும் போக போக லைக் பைனரி ட்ரீ, அப்புறம் செட்டு, அப்புறம் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக, லேர்ன் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. ஸோ பட் இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், ரைட்? மீன் ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல தெர் ஆர் நம்பர் ஆஃப் லைக் நிறைய வழி இருக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு. அந்த ஈச் ஒன் ஒவ்வொரு வழிக்கும் ஒரு சில லைக் ப்ரோஸ் இருக்கும், சில கான்ஸ் இருக்கும். சில இடத்துல சில டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். வேற ப்ராப்ளத்துக்கு வேற டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ அதை லைக் நீங்க ப்ரோக்ராம் பண்ண உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ இப்போ ஒரு டூல் பாக்ஸில் நிறைய டூல்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல நமக்கு சுத்தியல் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், இன்னொரு இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், இன்னொரு இடத்துல ரெஞ்ச் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல அதோட கரெக்ட் பர்பஸ் இருக்கும், கரெக்டாக யூட்டிலைசேஷன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஜெனரலாக கோட் பண்ண அது உங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்துக்கு டிக்ஷனரி வில் பி வெரி குட் ஃபிட். அண்ட் அதை நம்ம டீட்டெயில்டாக நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஹோம் ஒர்க்கா லைக் ஜெனரலாக எல்லாரும் போய் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணுங்க, பைத்தான் டிக்ஷனரி ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அண்ட் தென் தெர் வில் பி லைக் நம்பர் ஆஃப்
டிக்ஷனரி ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க வித் வேர் யூ யூஸ் அ டிக்ஷனரி டு சால்வ் த ப்ராப்ளம். அப்புறம் அவங்க கேட்பாங்க, ஸோ ஒய் டஸ் த டிக்ஷனரி ஹெல்ப் ஹியர், எக்ஸ்பிளைன் பண்ணு, ஹவு டஸ் த டிக்ஷனரி ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் ஸோ அதை தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. ஐ மீன் ஏன்னா வந்து டிக்ஷனரி இங்கே இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, டிக்ஷனரி ஏன் வந்து டிக்ஷனரி அப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு இன்டர்னல் தெரிஞ்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போதான் வந்து லைக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னு அவங்களுக்கு இன்டர்வியூவர்ஸுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு ஹோம்ஒர்க்காக எல்லாரும் ஜஸ்ட் லுக் அப் dictionary data structure in Python and like how does it work அப்படின்னு படிச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லைக் ஈவன் பெட்டர் தட் வே. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக இங்கே முடிச்சுப்போம் அப்படின்னா. ஏதாவது கொஷின்ஸ்? எனி கொஷின்ஸ்? Shashi and Vivek, இதையும் பழக்கணும் உங்கள்கிட்ட. They never ask any doubts at all in sessions. உங்க செஷன் இல்ல, அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், பட் வெளியிலே they don't come out at all. I don't know how we are going to change them. அது நீங்க யூஆர் ஆல் வெல்கம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் என்ன டவுட் இருந்தாலும் சரி, சும்மா அவங்களுக்கு கேட்கணும்னு பேசணும்னு பிடிக்கலன்னா கூட அது ஜஸ்ட் சிம்பிளி போஸ்ட் த கொஸ்டின்ஸ் இந்த மெசேஜஸ்ல கூட. ஓகே, யா. ஸோ இல்லைன்னா ஆஃப்லைனை கூட எனக்கு இமெயில் அனுப்புங்க. ஓகே, ஆல்ரைட். சரி, இன்னைக்கு இப்போ இதோட நிப்பாட்டிப்போம். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரிபடி. ஆல்ரைட், தேங்க்யூ, பை. Thank you, sir. Thanks a lot, Shashi and Vivek. Bye.